நன்றாக நான் உனை அண்டியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என அண்டி இல்லை. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமர உரைத்தால் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றென்று உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன். என் அப்பா, என் இருடிகேசா, என் உயிர்காவலனே. பருப்பதத்து கயல் பறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய். மறுப்பொசித்தாய் மலரத்தாய் எந்தன்றன் வாசகமே. உருப்பொழிந்த நாவினையே உனக்கே உரியாக்கினையே என்று சொல்லியது போல் கண்டதை பேசி கண்டதை சாப்பிட்டு கண்டவங்களோட கண்டதை பற்றிலாம் பேசி என்னுடைய நாக்கு இன்றைக்கி உருவே இல்லாமல் போயிடுத்துறாப்பா. இன்றைக்காவது ஒன்று புரிஞ்சுண்டு உன் நாமத்தை சொல்லணும், உன் திருவடியை பற்றி நிற்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியை காண்பித்து எனக்கு புத்தியை கொடுத்தாயே. அதற்கு நான் உன் பாதார விந்தங்களில் சரணமடைந்து சரணாகதி அடைகிறேன். என்னதான் பணம் இருந்தாலும் வியாதின்னு ஒன்று வந்துட்டுனா பணம் சம்பாதிச்சாலும் எங்கே போகிறதுனே தெரியாது. கர்மமா கண்ணனான்னு கேட்டால் கண்ணன் தான் கர்மத்தை ஜெயிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, நல்ல வேலை சம்பாதிச்சு நல்லவங்களுக்கு நல்லது தேவைப்படுறவங்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதுவே நீ சம்பாதித்த நீ சேர்த்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கும் பணத்திற்கும் உண்டான மரியாதை. இல்லை என்றால் திருட்டுக்கு திருடனுக்கு சமானம். அளவுக்கு மேலே அமிர்தமே நஞ்சின்ச்சே, மிச்சதெல்லாம் எம்மாத்திரம். புரிந்து கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறியது போல் நாம் நோயில்லாமல் பயமில்லாமல் நோயின் தாக்கமில்லாமல் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்றால் அதற்கு தன்வந்தி பகவானே நீங்கள் தான் என்னை காத்திருட்டது காப்பாற்ற வேண்டும். நோய் இருக்கக்கூடாது. துஞ்சும் போது அழைமின் துயர்வரை நினைமின் துயலினை சொல்லிலும் நன்றான் நன்றுதான் கண்டி நமோ. நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். நாராயணன் சொரூபத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தி பகவானின் தாளினை பற்றி கொண்டோம். பகவானே, நான் செய்த பிழை, நான் செய்த தவறு, நான் செய்த குற்றம், தவறாக பேசியது, தவறாக நினைத்தது, தவறாக செயல்படுத்தி செயலாக்கிய செயல்களை செய்தது, இவை அனைத்தையும் நான் உணர்ந்தேன். இப்பொழுது திருத்தி விட்டாய் நீ. உங்களுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதற்காக உங்களை நாடி தேடி ஓடி வந்து வலம் வந்து வணங்குகிறேன். தன்வந்தி பகவானே, என்னை காத்திரட்டித்து காப்பாற்ற வேண்டும். நீங்களே துணை.